அவன் குறுக்கிய தவம் செய்து சுவாமி பிரசன்னமானார். திருமண வைபவங்களை செய்து பிரம்மா விஷ்ணு தேவர்கள் சூழ திருமண நட்சத்திர கைலாச புத்திர தேவனை அழைத்துக் கொண்டு கைலாயம் சென்றார். பிரம்மா யாகம் வளர்க்க நினைத்து ஈஸ்வரனுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நந்தி தேவன் யாகத்திற்கு அனுப்பினேன் என்று சொன்னார். பிரம்மா யாகம் துவங்கினார். நந்தி தேவன் யாகசாலைக்கு வந்தவுடன் ஆசனம் வைத்து உபசரித்தார். தக்கன் தந்தையை கூப்பிட்டு நந்தி தேவன் ஏன் வரவழைத்தது என்று கோபித்துக் கொண்டு அவிர்வாக விஷ்ணு அவ்வரலினால் நீங்கள் யாவரும் துன்பப்படுங்கள் என்று சாபம் கொடுத்துட்டு கைலாயம் சென்றார். அசுர குலத்தில் சிரசை என்னும் பெண்ணுக்கு அசுர குருவாகிய சுக்கிர பகவானை மாயை எல்லாம் சொல்லி வைத்தார். சிரசை சாமர்த்தியமானது கண்டு மாயை அழைத்து நம்முடைய அவுர்ண கொலை விருத்தியையும் கொண்டு வழக்கே காசி பறித்து தவம் செய்தார். அவர் இடத்திற்கு சென்று புத்திரர்களை பெற்று தவம் செய்து அனுப்பிட்டு வா என்று அறிவித்து குருவான சுக்கிரவனை விடை பெற்றுக் கொண்டு காசி வரிசை இருவரிடம் போய் சேர்ந்து இரு பெருங்கொடி முதல் சாமத்திலே சூரப்பட்டோடும் 30,000 அவுணர்களும் 2ஆம் சாமத்தில் சிங்கமுடன் கூடிய இருபெரும் 1000 தலையும் 2000 கரங்கள் கொண்ட சிங்கமகாசுரனும் 40,000 அவுணர்களும் 3ஆம் சாமத்தில் யானை முகத்தோடு இருபெரும் கூடி தாரகாசுரனும் 40,000 அவுணர்களை 4ஆம் சாமத்தில் ஆடு உருவம் எடுத்து சேர்ந்து அசுமுகி என்ற பெண்ணுக்கு 64,000 அவுண பெண்கள் வைத்தனர். சூரியன் உதயமாகி மாயையும் காசி பரசியும் பழைய உருவத்தோடு இருந்தார்கள். தாய் தந்தையரை சூரப்படுத்தான் சிங்கபுர தாரகன் அவசரிக்க காசி பரமஸ்ரீ பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்யுங்கள் என்று சொல்ல மூவர்களும் தாய் தந்தையை விடைபெற்று இமயமலை சாரலில் அக்னி கொண்ட வெற்றி மத்தியில் வஜ்ர கம்பம் நாட்டி அது நின்று சூரப்பட்டவன் 16 தவம் செய்து சுவாமி பிரசன்ன மார்க்கத்தை கண்டு அங்கங்களை சேர்த்து உமாக்கி கண்டு 1000 வருடம் கலந்தவம் செய்தார். அதற்கு சுவாமி பிரசனமாக காத்து கொண்டு ஓமகுண்டத்தில் விழுந்து இருந்த தப்பி இருபேரும் பார்த்து துக்கப்பட்ட அண்ணன் செய்த யாகத்தை விடக்கூடாது என்று நினைத்து சிங்கமுகன் தனது தலைகளை கரங்களை யாக பறிவிட்டு இறைவன் தோன்றுவதை கண்டு ஒரு தலை